இந்த கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமா இருந்தாலும் சரி. வந்து இந்தியால இருக்கிற யூத்தும், இல்ல இந்தியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு கேம்னால எவ்வளோ ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சிது டு கம் ஃபார் திஸ் ஈவெண்ட். அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இமெயில், இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில். த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே இமெயில்னால் என்னன்னு தெரியும். அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது, கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. சவுண்ட்ஸ் லைக் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது. இந்த கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும். கண்டிப்பாக அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்டு அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ளே போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும். அது எந்த கேமாக இருந்தாலும் சரி, லைஃப்லேயும் சரி, நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐபேடை கொடுத்துடுறாங்க, ஃபோனை கொடுத்துடுறாங்க. அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது. சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு. ஸோ தே நோ மோர் தென் அஸ். போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது, கொள்வது. மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி. என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வயசில் ஃபோன் உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிடும். மாதம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 ருபீஸ் போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 ருபீஸ்னால் ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 2 வயசு 3 வயசு. ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும், எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில், நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ரிச்சாக எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ரிச்சாக, நல்ல லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும்போது தியேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து இந்த ட்ரெய்லரெல்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட். பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ்ஆர் ராஜன் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி வந்து லைவாக போயிட்டுருக்கு.
ஸோ ஒரு நல்ல விஷயமா நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸாக தான் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமான ஆனது. இப்போ நிறைய பேர் நீங்கள் எஜுகேஷனாக பார்த்தீங்கன்னா அவங்க யாராவது நீங்கள் நிறைய எஜுகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் யூடியூப்லேயே போயிட்டு நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கற்றுக்கலாம். ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு ஒரு யூனோ இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு. பட் இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே பார்த்தாங்க கேமிங் இது எல்லாம் வந்து உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஒரு கிரவுண்டில் போயிட்டு நிறைய உங்களோட சக மனிதர்களுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற யூத்தும் இல்லை இந்தியாவில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்மக்கிட்டேங்க வந்து நிறைய கல்பனா சாவ்லா நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து வரலாம். இது ஆன்லைனில் வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வந்து வாழ்த்துறேன். ஏன்னா இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டில் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் அசோக் பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க வந்து நண்பர், கடின உழைப்பாளி அவங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அசோக் உங்களுக்கு. இந்த படம் வந்து பெருசாக வரணும் உங்களுக்காக. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வனிதா ஸ்ரீ. ஃபஸ்ட்டு படம் எனக்கு இமெயில். என்ன நிறையா புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தின மாதிரி என்னையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சார். மனோபலா சார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சஃப்ரியான்ற ஒரு கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜன் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. கண்டிப்பாக நான் இந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பேசணுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட்டு மேடையே. ஸோ இந்த மேடையில் எனக்கும் மரியாதை கொடுத்து சார் எனக்கு பேச சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இமெயில். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு கேம்னால எவ்வளோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் ஆனால் எல்லாரும் எப்படி இந்த கேம்குள்ளே போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி தான் இதுவும் கதை சொல்கிறேன்ல சார். ஸோ பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இனிமேல் எல்லாமே கேம் விஷயத்தில் சேஃபாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் அது. தேங்க்யூ. தேங்க்ஸ்.